அழிவின் பாதையில் செல்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் என்று ஜோதிமணி கூறியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சினைகள் மிகுந்த மனசோர்வை ஏற்படுத்துகிறது என்று ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் என்று ஜோதிமணி கூறியிருக்கிறார். ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும் ஜோதிமணி கூறியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சினைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது என்று ஜோதிமணி கூறியிருக்கிறார். மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் என்றும் ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும் ஜோதிமணி கூறியிருக்கிறார். ராகுல் காந்தியின் தன்னலமற்ற அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது என்றும் ஜோதிமணி கூறியிருக்கிறார். அழிவின் பாதையில் செல்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் என்று ஜோதிமணி கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், இது பற்றின விவரங்களை சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அது நடப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் கொள்கை நிலைப்பாடுகளை அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போகச் செய்ய நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் அடிபடுகிறது எனவும் ஜோதிமணி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை எதிர்த்து காட்டியிருப்பதாகவும் எதையாவது செய்து மக்கள் உணர்வுகளை தோண்டி அவர் கட்சியினர் ஆட்சியை பிடிப்பதற்காக துடித்துக் கொண்டிருப்பதாகவும் ஜோதிமணி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்து மாபெரும் அந்த பொறுப்பு காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பொறுப்பாக இருப்பதன் காரணமாகவும் அதை பேணி காக்க தவறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் பெருமையோடு கையில் எழுந்திருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வுகளையும் மதவாத பிரிவினவாத சூழ்ச்சிக்கு அடிபணியாமல் சமூக நீதி, சுயமரியாதை, மாநில உரிமைகளுக்காக போராடுவதில் உறுதியோடு இருக்கும் தமிழ்நாடு மக்களையும் கைவிட்டுவிடக் கூடாது எனவும் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் தற்போது கூட்டல் கழித்தல் கணக்குகளையே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சிலரின் சீர்திருத்தத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் ஜோதிமணி குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தியின் தன்னலமற்ற அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சென்று கொண்டிருப்பதாகவும் ஜோதிமணி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் அடையாளம், மரியாதை என்பது காமராஜர் காட்டிக் கொடுத்த பாரம்பரியம் தான் என்பதையும் அவர் தற்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். அழிவின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சென்று கொண்டிருப்பதாகவும் ஜோதிமணி ஒரு திடீர் பதிவை சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சினைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது என்று ஜோதிமணி கூறியிருக்கிறார். மக்கள் பிரச்சினைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் என்றும் ஜோதிமணி கூறியிருக்கிறார். அழிவின் பாதையில் செல்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் என்றும் ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறதாகவும் ஜோதிமணி கூறியிருக்கிறார். ராகுல் காந்தியின் தன்னலமற்ற அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருப்பதாகவும் ஜோதிமணி கூறியிருக்கிறார். விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் பாண்டியராஜன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், தொடர்ந்து விவரங்கள். அழிவின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சென்று கொண்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வு ஏற்படுத்துவதாகவும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் என்கின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் சொந்த கட்சிக்குள்ளேயே ஜோதிமணி முன்வைத்திருக்கிறார். ஒரு சிலரின் சுயநலத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தியின் தன்னலமற்ற அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது எனவும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் அடையாளம், மரியாதை என்பது பெருந்தலைவர் காமராஜர் கட்டி கொடுத்த பாரம்பரியம் தான் எனவும் ஜோதிமணி குறிப்பிட்டிருக்கிறார்.
செல்வபெருந்தகை தலைமைக்கு எதிராக தற்போது ஜோதிமணி போர்க்கொலை தூக்கிக்கூடிய அது வெளிப்படையான ஒரு சில கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியினுடைய செயல்பாட்டிற்கும் சிந்தனைக்கும் நேரெதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல்படுகிறது. ஒரே ஒரு தனி நபருக்காக சுயலாபத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல்படுகிறது. மேலும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல் கணக்குகளை மட்டுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பார்க்கிறது என வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வபெருந்தகைக்கு எதிராக தற்போது இந்த போர்க்கொடியை தூக்கியிருக்கிறார் ஜோதிமணி. தொடர்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அணியாக இருப்பார்கள். கோஷ்டி பூசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இதற்கு முன்னாலாம் விமர்சனத்தை பெற்றிருந்தது. அதன் பிறகாக ஒரு தலைமை வந்தது என்பதற்காக அந்த தலைமை வேண்டாம் என கூறி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த நிர்வாகிகள் ஒரு அணி டெல்லி செல்வார்கள். அங்கு சென்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தங்களுடைய புகார்களை தெரிவிப்பார்கள். இதுபோன்று உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்து காணப்படக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய ஒருவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயல்பாடுகளை இதுபோன்று ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஒரு சிலரின் சுய லாபத்திற்காகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதே போல கூட்டல் கழித்தல் கணக்குகளை மட்டுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பார்க்கப்படுகிறது. மக்களுடைய பிரச்சனையை சார்ந்து எவ்வித குரலும் எழுப்பப்படுவதில்லை என்கின்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல காமராஜருக்காக பெருமைதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்கின்ற ஒரு தகவலையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவராக பார்க்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் நேர் எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயல்படுவதாகவும் ஜோதிமணி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அழிவின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சென்று கொண்டிருக்கிறது என்கிறதையும் ஜோதிமணி குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய சமூக வலைதள பதிவு என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு அதிர்வை ஏற்படுத்துவது போன்று பார்க்கப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லியிருந்தார்கள். அதன் பிறகு கூட்டணி ஆட்சி நடைபெறும் என்கின்ற ஒரு வகையில் அவர்களுடைய பேச்சு இருந்தது. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள் நிர்வாகிகளை மறுசீரமைப்பு தொடர்பான அந்த நடவடிக்கை தற்போது நடைபெறக்கூடிய நிலையில் ஜோதிமணி அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மீது தற்போது வைத்து ஒரு சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.